தைப்பூசம் என்பது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உகந்த மிகச்சிறப்பான விழாவாகும். தை எனும் தமிழ் மாதமும் பூசம் நட்சத்திரமும் கூடிவரும் பௌர்ணமி தினமே தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது. தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டும் ஒரு உன்னதமான நாளாக இது போற்றப்படுகிறது. புராணங்களின்படி தைப்பூச திருநாளில்தான் அன்னை பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு சக்திவேல் வழங்கினார். அரக்கன் சூரபத்மனின் கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்ட போது அவர்களை காக்க சிவன் தனது நெற்றிக்கண்ணிலிருந்து முருகனை தோற்றுவித்தார். போருக்குச் செல்லும் முன் முருகன் தனது தாயான பார்வதியிடம் ஆசி பெற்றார். அப்போது பார்வதி தேவி தனது பேராற்றலை ஒரு வேலாக மாற்றி முருகனிடம் அளித்தார். இந்த வேல் என்பது வெறும் ஆயுதம் மட்டுமல்ல, அது ஞானத்தின் ஒருவருக்கு நிம்மதியான வாழ்வு கிட்டும். முருகா என்று உருகி தைப்பூச விரதம் மேற்கொண்டு காவடி எடுக்கும் பக்தர்களுக்கு தீராத வியாதி தீரும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்துக் கொண்டு மேற்கொள்ளும் இந்த வழிபாடு உடல் பிணிகளை நீக்கி ஆரோக்கியத்தை வழங்கும். நீண்ட நாட்களாக திருமணம் கைகூடாதவர்கள் மற்றும் மகப்பேறு இல்லாதவர்கள் தைப்பூசத்தன்று முருகனை வேண்டி விரதமிருந்தால் வேண்டுதல்கள் நிறைவேறி நல்ல வாழ்க்கை துணையும் நன்மக்கட்பேரும் அமையும் என்பது பக்தர்களின் அனுபவபூர்வமான உண்மையும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த மந்திரத்தை உச்சரித்து தைப்பூசத்தன்று முருகனை தொழுவது நம் வாழ்வியல் அனைத்து துன்பங்களையும் போக்கி இன்பத்தை